பரப்புரை இன்னும் ஒரு மணி நேரத்தில் முடிவடைய உள்ள நிலையில் தஞ்சாவூர் சட்டப்பேரவை தொகுதியில் தேர்தல் பரப்புரை மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மற்ற 3 தொகுதிகளை காட்டிலும் தஞ்சாவூர் சட்டப்பேரவை தொகுதியில் திமுக, அதிமுக இடையே கடுமையான போட்டி நிலவுவதால் 2 கட்சிகளும் தங்கள் தலைவர்களையும் அமைச்சர்களையும் குவித்து தேர்தல் பரப்புரையை தீவிரமாக முன்னெடுத்திருக்கின்றன. அதிமுக வேட்பாளர் ரங்கசாமி தஞ்சாவூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட தஞ்சாவூர் நகரம் மற்றும் வல்லம் ஆகிய பகுதிகளில் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறார். அமைச்சர்கள் SP வேலுமணி, OS மணியன், காமராஜ், விஜயபாஸ்கர், உடுமலை ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோரும், துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகளும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். தஞ்சாவூர் தொகுதியில் தேர்தல் நடந்த காலம் தொட்டே திமுக அதிக முறை வென்றிருப்பதால் திமுக வேட்பாளர் அஞ்சுகம் பூபதி இம்முறை வெற்றியை தனதாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற முனைப்பில் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறார். அவரை ஆதரித்து திமுக பொருளாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான MK ஸ்டாலின் சூறாவளி பரப்புரை மேற்கொண்டிருக்கிறார். இன்று காலை முதலே தஞ்சாவூர் மாநகரின் பல்வேறு பகுதிகளிலும் MK ஸ்டாலின் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். இவருடன் திமுக முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களும் திமுக வேட்பாளர் டாக்டர் அஞ்சுகம் பூபதியை ஆதரித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதேபோன்று தேமுதிக வேட்பாளர் அப்துல்லா சேட்டும் தனது கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் படையோடு சென்று தீவிர பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறார். தஞ்சாவூருக்கு விஜயகாந்த் நேற்று வந்து சென்ற உற்சாகத்தோடு தேமுதிக வேட்பாளர்கள், கட்சியின் தொண்டர்கள் பரப்புரையில் ஈடுபட்டுள்ளனர். பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் ராமலிங்கம் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறார். இவரை ஆதரித்து வானதி சீனிவாசன் உள்ளிட்ட கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பரப்புரையில் ஈடுபட்டிருக்கின்றனர். நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் நல்லதுரையை ஆதரித்து அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறார். தஞ்சாவூர் மாநகரின் பல்வேறு இடங்களுக்கும் சென்று மக்களை சந்தித்து நாம் தமிழர் வேட்பாளர் நல்லதுரைக்காக சீமான் தீவிர வாக்கு வேட்டை நடத்தி வருகிறார்.